அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 6 பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 6.21 எக்ஸசைஸ் நம்பர் 1. From the following particulars, prepare a bank reconciliation statement as on 31st 12/2003. First one is balance as per cash book 2,28,800. Second, 3 cheques for rupees 22,500, rupees 3,740 and rupees 2,700 is issued in December were presented for payment in January 2004. அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 cheques of rupees 23,000 and 3,700 were sent for collection but no collection was made during the year. ஸோ இப்போ இங்கே 3 டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேலன்ஸ் as per கேஷ் புக் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது 3 செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், 2003 டிசம்பரோட அக்கௌண்ட்ஸை முடிக்கிறோம். இது வந்து 2004க்கு போயிடுச்சு. அப்போ அக்கௌண்ட்ஸுக்கு முடிக்கும் போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேமெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வந்து டெபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் செக்கு கொடுத்துருக்குறோம் இன்னொருத்தவங்களுக்கு, யூஸ்வலாக சப்ளையருக்கு கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ செக்கு கொடுக்கும்போதே அக்கௌண்டன்ட் வந்து நினச்சிப்பாரு காசு எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பிஸ்னஸோடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் அது வந்து போகாமல் ஸ்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த செக் வந்து இன்னும் ப்ராசஸிங்லேயே இருக்குது. அப்போ ப்ராசஸிங்லேயே இருக்கும்போது நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து காசு போகலை. அதனால் ஏற்கனவே அது போனதாக நினச்சிட்டு கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து காசை வந்து திருப்பி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸில் ஆட் பண்ணிக்கணும், கேஷ் புக் பேலன்ஸில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்கு 23,000 அந்த 3,700 சொல்லிட்டு 2 செக் வந்து கலெக்ஷனுக்காக கொடுத்துருக்குறோம். இது வந்து யூஸ்வலாக வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கியிருக்கக்கூடிய செக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செக் வந்து வாங்கியிருப்போம். வாங்கி அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டு அதுலேருந்து காசு எடுக்கிறதுக்காக செக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட பேங்க்கில் போட்டிருப்போம். இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த கஸ்டமரோடைய பேங்க்கில் வந்து காசு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காசு வந்து என்ன ஆகுதுன்னா வர வேண்டிய காசு வராமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நமக்கு வர வேண்டிய காசு கிரெடிட் ஆக வேண்டிய காசு வராமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம அக்கௌண்டன்ட் வந்து அந்த செக்கை கையில் வாங்கும்போது அவர் என்ன நினச்சிப்பாருன்னா காசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி பண்ணிவிடுவாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ் பர் த நார்ம்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸோட பிரின்சிபல் வந்து நீங்கள் செக்கு வாங்கும்போதோ கொடுக்கும்போதோ அப்போவே வந்து காசு போனதாகவும் வந்ததாகவும் இருக்கும். ஏன்னா அப்படி தான் காமிக்கணும். பட் லேட்டர் கேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்புக்கை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுறதா இல்லை லெஸ் பண்ணுறதா அப்படின்றத வந்து இது பண்ணிப்பாங்க. அப்போ வர வேண்டிய காசு வந்து வராமல் போயிடுச்சு, வந்துட்டு தான் நினச்சி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த 2 அமௌண்ட்டையும் வந்து அக்கௌண்ட்ஸில் கிரெடிட்டில் ரிசிப்டில் வச்சுட்டு இருப்பார். அப்போ காசு வந்ததாக கன்சிடர் பண்ணி அதை வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் காசு கேஷ் ரிசீவ்ட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வராமல் போனதுனால அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏற்கனவே அப்போ நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கிறத நம்ம லெஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கோட பேலன்ஸ் வந்து ஒரிஜினல் பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st 12/2003. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் as per கேஷ் புக். கேஷ் புக் அப்படின்றது வந்து யார், விச் இஸ் மெயின்டைன்டு பை த கேஷியர், அதாவது அக்கௌண்டன்ட்னு அர்த்தம். நாம் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய இது புக்கு, அதாவது கேஷ் லெட்ஜர் புக்குன்னு அர்த்தம். அதுதான் பேலன்ஸ் as per கேஷ் புக்கு. ஸோ 2,28,800 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கு வந்து யூஸ்வலாக ஒரு பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா சப்ளையர். யார்கிட்ட இருந்து நாம் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த சப்ளையர் கிட்ட இருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் தவணையில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ரா மெட்டீரியல்ஸை. அந்த சப்ளையர்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாம் செக்கு வந்து கொடுப்போம். இன்கேஸ் அந்த செக் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக்கில் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் காசு இல்லை ஒரு இது சப்ளையர்ஸ் வந்து இன்னும் அந்த செக் எடுத்துகிட்டு போயிட்டு போடலை, ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அந்த காசு டெபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அக்கௌண்டன்ட் வந்து செக்கை இஷ்யூ பண்ணும்போதே அது வந்து போயிட்டு தான் நினச்சிட்டு கேஷ் லெட்ஜர் புக்கில் அதை வந்து கழிச்சிட்டு இருப்பார், பேமெண்ட்டில் காமிச்சிட்டு இருப்பாங்க, அதாவது கழிச்சிட்டு இருப்பாங்க, பேமெண்ட்டில் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது போகாததுனால அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பேமெண்ட்டை தப்பாக நம்ம வச்சதை அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அதை ரிசிப்டாக காமிச்சிப்போம், அப்போ ஆட் பண்ணிப்போம்.
அப்போ 3 செக் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிசம்பர் மாசம் நம்ம இஷ்யூ பண்ண செக் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து செக் இஷ்யூ பண்ணது டிசம்பர் மாசம் கிளியர் ஆகல. அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து ஜான்வரில தான் அது வந்து பேமெண்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம அக்கவுண்ட்ஸ வந்து 2003 டிசம்பரோட முடிக்க போறோம். அப்ப அதனால இங்க வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகல அப்டின்றத காமிக்கிறதுக்காக ஆல்ரெடி லெஸ் பண்ணத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 3 செக் இருக்கிறதுனால 3யும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் செக்குக்கு வந்து 22,500. செகண்ட் செக் வந்து 3,740. தேர்ட் செக் வந்து 2,700. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணும்போது நமக்கு 28,940 கிடைக்கும். அப்ப பேலன்ஸ் as per கேஷ் புக் 2,28,800 ஓட 28,940 ஆட் பண்ணும்போது 2,57,740 வந்து வரும். தென் லெஸ் செக் சென்ட் ஃபார் கலெக்ஷன். சென்ட் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னா கேஷை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு பேங்க் நம்ம ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு அகைன்ஸ்டாக வந்து பில்ஸ் ரிசீவபிளை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு blank செக்கை வாங்கி அந்த செக்கில் வந்து சைன் போட்டு அவங்க வச்சுப்பாங்க. இல்லை இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து எல்லாமே ஆட்டோ டெபிட் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. பட் ஏதோ ஒரு கேட்டகரியில் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செக்கை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து பேங்க்ல கஸ்டமருடைய அந்த டியூ டேட் கரெக்டாக வரும்போது அந்த டியூ டேட் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த கஸ்டமருக்கு அகைன்ஸ்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய செக்கை வந்து கொடுத்து அவங்களுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷ் எடுக்கிறதுக்கு பார்ப்போம். இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லையோ, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து நமக்கு நமக்கு வர வேண்டிய காசு வராமல் போயிடுச்சு அப்படின்னா, அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஏன் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு தான் நினச்சி நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். நம்மளோட கேஷ் புக் லெட்ஜர் புக்கில் ரிசிப்டில் காமிச்சிட்டு இருப்போம். அது வரல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏற்கனவே ஆட் பண்ணதை அப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ 2 செக் வந்திருக்குது. செக் சென்ட் நாட் கலெக்டட் 23,000. செகண்ட் செக் சென்ட் நாட் கலெக்டட் 3,700. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 26,700 இருக்கு. அப்போ 2,57,740ல 26,700 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 2,31,040 rupees வரும். திஸ் இஸ் பேலன்ஸ் as per பாஸ்புக். அப்போ பாஸ்புக்கில் வந்து என்ன பேலன்ஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பேலன்ஸ் as per பாஸ்புக்குன்னு கொடுக்குறாங்கன்னா அப்படியே உல்டாவாக மாறும். அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் as per பாஸ்புக்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த செக்கு சென்ட் ஃபார் கலெக்ஷனை ஆட் பண்ணிவிட்டு செக் இஷ்யூடு ஃபார் பட் நாட் ப்ரெசென்டட் அப்படின்றத வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம். இந்தமாரி லேட்டர் கேஸில் ஏதாவது சம் வருது அப்படின்னா நம்ம அது மாதிரி கான்செப்டில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான்.